அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்னிராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள், அதாவது குரோதி வருடம் முடிந்து விசுவாச வருடத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் தொடங்க போகுது, இதனால் அவர்கள் இந்த வருடம் எப்படிப்பட்ட பலன்களை சந்திக்க போகிறாங்க, இது எல்லாமே நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்போதுமே தமிழ் புத்தாண்டு பிறக்கும்போது கண்டிப்பாக எல்லா ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் முக்கியமான வருடமாக இந்த வருடம் சொல்கிறாங்க. ஏன்னா மற்ற வருடத்தை காட்டிலும் இந்த வருடம் குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி அப்படின்னு எல்லாமே இருக்கிறதால என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் கன்னிராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு உழைப்பின் மூலமாக உன்னதமான இடத்தை பெறக்கூடிய ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லலாங்க. முடிவு கிடைக்காம தவித்த விஷயங்களுக்கு கூட தானாகவே முடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. நேர்முக மறைமுக எதிர்ப்புகள் தானாக விலகி போகும். எதிரிகளுக்கு சரியான பதிலடி கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பழைய கடன்களும் வசூலாகும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருந்தாலும் யோகா, பிராணாயாமம் போன்றவற்றை செய்து வர்றது ரொம்பவே நல்லது. சமுதாயத்தில் மதிப்பு, கௌரவம் ரெண்டுமே உயர தொடங்கும். குடும்பத்தில் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். அவர்களை வெளிநாடு அனுப்பி படிக்க வைக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்குங்க. உடன் பிறந்தவர்களுக்கு தக்க நேரத்தில் உதவிகள் செய்து அவர்களுடைய நேசத்தை பெறக்கூடிய காலகட்டம் இது. வெளிப்படையாக பேசுவதையும் தவிர்க்கிறது. பெற்றோர்களுக்கு சிறந்த மருத்துவ செலவுகள் பார்க்கிறது, இது எல்லாமே நல்லதுங்க. அரசாங்கத்தில் இருந்து நல்ல தகவல்களை எதிர்பார்க்க முடியும். சமுதாயத்தில் உயர்ந்தோருடைய நட்பு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வாக்குவாதங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் இல்லை. அதனால் நீங்கள் எதையுமே தள்ளி நின்று பார்க்குறதே நல்லது. உங்களுடைய பேச்சில் தத்துவ கருத்துகள் மிகுந்திருக்குங்க. இந்த ராசிக்காரங்களுக்கு மனதில் இருந்த சஞ்சலங்களும் குழப்பங்களும் மறைவதோடு குடும்பத்தில் சந்தோஷமும் நிறைந்திருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. புதிய தொழிலில் முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க. குடும்பத்தோடு சுற்றுலா சென்று வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். சிலருக்கு குலதெய்வ வழிபாடுகளும் கைகூடி வரும். மேலும் கடின உழைப்பை மேற்கொள்ள வேண்டிய காலகட்டம் இது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலக பணிகள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும். எதிர்ப்புகளையும் சாதுரியமாக சமாளிப்பீங்க. சக ஊழியர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். மேல் அதிகாரிகளுடைய கெடுபிடியில இருந்து விடுபடுவீங்க. பண வரவோடு பதவி உயர்வும் கிடைக்கும். சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் கண்டிப்பாக இருக்கும். சிலர் வெளிநாடு சென்று பணிபுரியக்கூடிய வாய்ப்புகளை கூட பெறுவாங்க. வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல நல்ல ஒரு லாபமாக முடியக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம். புதிய பொருட்களை விற்பனை செய்வது மேலும் லாபத்தை அள்ளி கொடுக்கும். புதிய விற்பனை பிரதிநிதிகளை நியமிப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னிராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த ராசிக்காரங்க சுதந்திர பறவையாக மாற போகிறாங்க அப்படின்னும், கடந்த 1.5 வருஷமாக மன இறுக்கத்தோடு இருந்திருப்பீங்க. அதீத அன்பன் பிரிவால் வாடி இருப்பீங்க. ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு இப்போ மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது. அதனால் எதுக்குமே நீங்கள் பயந்துக்க வேண்டாம் அப்படின்னே சொல்லப்படுது. இதே இந்த ராசியில் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் உத்தியோகத்தில் உயர்வு காணப்படும். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தைரியம் ஏற்படும். போட்டிகளில் பங்கு போன்ற ஆர்வம் உங்களுக்கு உண்டாகும். மனக்குழப்பம் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க. ஆனால் மற்றவர்களுடன் பழகும்போது கவனமாக இருப்பது நல்லது. சமுதாயத்தில் கௌரவம், அந்தஸ்து எல்லாமே உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். இதே போல் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதத்தில் குடும்பத்தில் உற்சாகம் இருக்கக்கூடியதாகவும், மற்றவர்கள் உங்களை அனுசரித்து செல்பவர்களாகவும், கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான நிலை காணப்படும் என்று சொல்லலாங்க. பிள்ளைகளால் மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக ஏற்படலாம், கவனமாக இருங்க. பேச்சினுடைய இனிமை உங்களுக்கு சாதுரியத்தால் எளிதில் காரியங்கள் கைகூடும். எதிர்காலத்துக்கு உதவக்கூடிய விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும். ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம்.
அடுத்ததாக சித்திரை. இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ வரக்கூடிய நாட்களில் தொழில் வியாபாரம் சிறப்படையும். புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவாங்க. வியாபார வளர்ச்சிக்கு இருந்த தடைகள் கூட நீங்கி போகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமானதாக முடியும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு கண்டிப்பாக உண்டாகும். நீண்ட தூர பயணங்களால் காரிய அனுகூலம் கண்டிப்பாக உண்டாகும். சக பணியாளர்கள் மூலமாக உதவி கிடைக்க பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவிலுக்கு சென்று அல்லது சாஸ்தா கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர்றது உங்களுக்கு மிக மிக நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண விஷயங்களுக்கு இது ஒரு நல்ல நாட்களாக இனிமேல் அமையப்போகுது. உங்களுக்கு நல்ல பண வருமானம் கிடைக்கலாம். ஆனால் ஆடம்பரம் அல்லது திடீர் வாக்குவாதங்களை தவிர்க்க முயற்சி செய்யுங்க. குடும்பத்தினரும் நண்பர்களும் உங்களுக்கு நிதி உதவி செய்யலாம் மற்றும் புத்திசாலித்தனமான முதலீடுகளை செய்ய உதவலாம். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராசிக்காரர்களுக்கு உத்தியோக முன்னேற்றத்தால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி பெருமைப்படலாம். இந்த காலகட்டத்தில் சம்பளம் குறிப்பிட்டதாக உயர்வை உங்களுக்கு கொடுக்கும். சக ஊழியர்கள் ஆதரவளிக்க வாய்ப்பு இருக்குது. மேலும் நிர்வாகமும் உதவியாக இருக்கும். மென்பொருள் உறுப்பினர்கள் தங்களுடைய வெற்றியை எளிதாக்க முடியும் அப்படின்னும், ஊடகங்கள் மற்றும் திரைப்படத்துறையில் இருக்கிறவங்க கன்னிராசிக்காரர்கள் பதவி உயர்வு அல்லது அங்கீகாரத்தை நாடினா பொறுமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. வெற்றி சில பின்னடைவுகளோடு வரலாம். சட்ட வல்லுநர்கள் வாடிக்கையாளர்களால் பாராட்டப்பட வாய்ப்பு இருக்குது. சுகாதாரத்துறையில் உள்ளவங்க சில சிரமங்களுக்கு பிறகு வெற்றி பெறலாம். உற்பத்தி தொடர்பான வேலைகளில் உள்ளவங்க முன்னேற்றத்தை காண முடியும். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு வல்லுநர்கள் நிர்வாகத்தின் ஆதரவை எதிர்கொள்ள நேரிடலாம். பணியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய திட்டங்கள் அல்லது தொழில்களை தொடங்க இது ஒரு நல்ல நேரம். இந்த முயற்சியை தொடங்க பெரிய கடன்களை வாங்க வேண்டாம். இதே போல் கூட்டாளிகளை நீங்கள் நம்ப முடியாமல் தனியாக முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கலாம். ஊழியர்களை அதிகமாக நம்பாதீங்க. ஒட்டுமொத்தமாக இனி வரக்கூடிய காலகட்டம் வணிகத்திற்கு சாதகமாக இருக்கும். போட்டியாளர்களோடு ஒப்பிடும்போது நீங்கள் நன்றாக செயல்படக்கூடிய காலகட்டமாகவும் கடினமான சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடிய நேரமாகவும் உங்களுக்கு அமையுது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறந்த ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க. உடலாலும் மனதாலும் வலிமையாக உணர முடியும். நீங்கள் சுறுசுறுப்பாகவும் மனத தெளிவோடு இருப்பதாக உணர்வீங்க. முந்தைய உடல்நல பிரச்சனைகள் இப்போது மறைந்து போகலாம். குழந்தைகளுக்கும் நல்ல ஆரோக்கியத்தை அனுபவிக்கலாம். வீட்டில் அமைதி நிலவும். இது அனைவருக்கும் நேர்மறையான சூழ்நிலையை உருவாக்கலாம். மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி மாணவர்கள் நல்ல கல்வி முடிவுகளை பெற முடியும். இளங்கலை மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற அதிக முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும். வெளிநாட்டில் முதுகலை பட்டம் பெற விரும்புகிறவங்க வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையலாம். அவரவர் விரும்பக்கூடிய நிறுவனம் மற்றும் நாட்டில் படிக்க முடியும். இதற்கு இடையில் ஆராய்ச்சி மாணவர்கள் ஆய்வறிக்கை ஒப்புதலை பெறுவதற்கான ஒரு பொறுமையாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. காதல் வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனமாக நடந்து கொள்ளணும். ஏன் அப்படின்னா எந்த ஒரு சிறு தவறும் உறவை கெடுத்துடலாம். காதல் வாழ்க்கையில் 3ஆம் தரப்பினரை தவிர்க்க முடியும். உங்களது துணையின் அசாதாரணமான செயல்கள் மற்றும் நடத்தையின் போது பொறுமையாக இருக்கிறது நல்லது. திருமணமான கன்னிராசிக்காரர்கள் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அனுபவிக்கலாம். உங்களுடைய துணை நல்ல ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வழங்க முடியும். கன்னிராசிக்காரர்கள் குடும்பத்தில் அமைதியை குலைக்கும் வகையில் வெளிப்படையாக அனுமதிக்க கூடாது. சில புதிய இடங்களுக்கு ஒன்றாக பயணம் செய்ய இந்த நேரத்தை பயன்படுத்துங்க. தனிப்பட்ட வளர்ச்சி உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியதற்கான வாய்ப்பு இருக்குது. கன்னிராசிக்காரர்களும் அவர்களுடைய பெரியவர்களும் இடையிலான பிணைப்புகள் ரொம்பவே வளர்ப்பதாகவும் நேர்மறையாகவும் இருக்கலாம். இருந்தாலும் அவர்களுடைய குழந்தைகளுடனான உறவு சில சிக்கல்களை கொடுக்கலாம். நிதி நிலைமையை மேம்படுத்தக்கூடிய பொறுமை உங்களுக்கு மிகவும் அவசியம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவில் கன்னிராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய இந்த வருடத்தில் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்க போகிறது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நீங்கள் 12 ராசி என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நன்றி வியூவர்ஸ்.